தங்கவயலுக்கு தங்க நகரம் என்ற ஒரு பெயர் உண்டு. தங்க நகரம் என்ற பெயரை மாற்றி குப்பை நகரம் என்று பெயர் மாற்றுவதற்கு சிலர் சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்ச்சியில் ஒன்றுதான் தங்கவயலில் குப்பை கொட்டுவது என்கின்ற ஒரு முடிவு. இந்த முடிவு குப்பை கொட்டுவதற்கு தங்க விளைகிற மண்ணிலே தானா குப்பை கொட்ட வேண்டாம். தங்கமே இல்லாத இடங்கள்லாம் எங்கேயோ இருக்கிறது, அங்கு கொண்டு போய் கொட்டலாம். தங்கம் விளைகிற மண், தங்கம் இன்னும் மேலே பொறித்து கொண்டு இருக்கிறது, அந்த இடத்துல குப்பை கொட்டினா தங்கத்தையே இருக்கிற அளவுக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் இங்கே தமிழன் அதிகமாக வாழ்கிறார், தமிழை ஒழிப்பதற்கு வழி என்ன என்கின்ற திட்டம் தான் இது. ஏற்கனவே தங்கச் சுரங்கத்தை மூடுவதற்கு போகிறார்கள். அங்கே எல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இடத்துல மற்றவங்க வர முடியாது. ஸோ நான் டெல்லிக்கு நான் போகிற போது மத்திய அரசுடைய செயலாளராக இருந்த கிருஷ்ணன் என்பவர் கேட்டார், எல்லாம் தமிழ்காரனாங்களாம், எல்லாம் திமுகன்றாங்களாம், எல்லாம் கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்களாம், அதனால தான் தங்கச்சுரங்கத்தை மூணுன்றது கேபினெட் மந்திரி அவர் எடுத்திருக்கிறது. கிருஷ்ணன் சொல்லக்கூடிய ஒரு மத்திய அரசுடைய சுரங்கத்துறை செயலாளர் தமிழ்காரர் ராமன், அவர் எங்களை கேட்டார், நான் சிஎம்ஆர் மகன்லாம் போக முடியாது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த உழைப்பாளர்கள் இருக்காங்க, அந்த உழைப்பாளர்கள் தமிழர்கள் தான், அதை இல்லைன்னு மறக்க முடியாது. தமிழர்கள் மீது இல்லை வெறுப்பு ஏற்படுவது காரணத்தால் அதை மூடணும்னு சொல்கிறாங்க. இல்லை கம்யூனிஸ்ட் நான் வந்திருக்கிறேன், நான் குடியரசு கட்சியில் அகிலேஷ் தலைவர், இவர் வந்திருக்கிற திமுக கர்நாடக மாநில செயலாளர், அவர் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்குதுன்னு சிஎம்ஆர் அந்த கிருஷ்ணனை பார்த்து கேட்டார். அவர் எப்போதுமே தங்கவேல் மீது ஒரு குறி மற்ற வட மாநிலத்திற்கு எதிர்த்து காரணம் என்று சொன்னால் இங்கே தமிழர்கள் வச்சுக்கிறாங்க. தமிழர் என்று சொன்னாலே வரவில்லை. காங்கிரஸோட சிதம்பரங்கிறாங்க தமிழன், அவர்கிட்ட இல்லாத அறிவே இல்லை. ஆனால் அவர் அங்கால வர முடியல. ஆரம்ப காலத்தில் ரெட்டமலை சீனிவாசனா அம்பேத்கரா என்கின்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. ரெட்டமலை சீனிவாசன் தமிழன், அம்பேத்கர் அவங்க வடநாட்டை சார்ந்தவர். இவர் ஆதி திராவிடம், அவர் மகர் ஜாதி சார்ந்தவர் அம்பேத்கர். அவர் 2 பேருக்கு மத்தியில் அப்போதே ஒரு போட்டி ஏற்பட்டது. ரெட்டமலை சீனிவாசனா அம்பேத்கரா, வடகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள் அம்பேத்கர் தான் விட்டு வைத்தாங்க. அவர் ரெட்டமலை விட்டு கொடுத்தாரு, நீங்கள் தான் வாங்க அங்கேயும் கட்டாங்க. எப்போதுமே தமிழர் என்று சொன்னாலே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. காரணம் என்ன, தமிழ் புலவர்கள் அது எல்லாமே உடம்போடு தமிழர்கள். சங்க இலக்கியங்கள் தமிழ் எங்குமே இந்தியாவே கன்னடத்தில் எழுதுறது எந்த மொழியிலும் கிடையாது. சங்க இலக்கியங்கள் நம்ம தமிழ் சொன்னாலே மற்றவர்களுக்கு பொறாமை வருவது இதுதான் காரணம். இன்னைக்கு வான்வெளிக்கு ராக்கெட் கண்டுபிடிச்சாரு. அவர் யார்? அவரும் தமிழ்காரன் கண்டுபிடிச்சிருக்கார். பயிர்சாமி சொல்லக்கூடிய தமிழன் தான். எல்லா துறையிலும் தமிழை முன்னிலையில் வரலாம், முதல்ல வரலாம். இந்த பொறாமை எண்ணத்தில் எதோ சொல்கிறாங்க. அதுவும் இந்த இடத்துல தமிழனே இருக்கக்கூடாது என்ற திட்டம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது. அதை தொடர்ச்சி தான் குப்பை கூட்டுவோம் என்று சொல்கிறார். தங்க விளைகிற இடத்துல யாராவது குப்பை கூட்டுவாங்க, ஒரு சின்ன ஒரு மோதலை கீழே விட்டுருந்தா கூட அதை எடுத்து தொடச்சி பாதுகாப்பாக இருக்கிறார். அவை தங்கம் அப்படியே மேலே அப்படியே இருக்குது. இந்த இடத்த குப்பை வெட்டுறாங்கன்னு அர்த்தம். தங்க மோதிரத்தை போட்டு மிதிப்பது போல தான் அர்த்தம். ஒரு மோதல் விழுந்து கிடைத்து பூமியில் சொன்னால் அந்த மோதிரத்தை சுற்றி சுத்தப்படுத்துவாங்க. அப்படி இருக்கிற போது தங்கமே இருக்கிற இடத்த இவங்க குப்பை கொட்டுறாங்கன்னா இங்கே தமிழன் இருக்கக்கூடாது என்ற உள்நோக்கத்தோடு செய்கிற ஒரு சூழ்ச்சி. ஆகவே இந்த குப்பை கொட்டுவது கண்டிக்கத்தக்கதுமல்ல. அது வந்தால் உயிரை கொடுத்தாக தடுப்பதற்கு தமிழர்களுக்கு தயாராக இருக்கிறார். யாரும் குறிப்பிட்ட ஒரு முக்கிய புள்ளி அப்படியெல்லாம் இல்லை, என்னுடைய கவனத்துக்கு வரலன்னு அதிகாரத்தில் இருந்தபடி ஏன் வேறே சொல்கிறார், எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது தான். அப்படி இருந்தால் உயிரை கொடுத்தாவது தடுப்போம். குப்பை கொட்டாத தங்கம் இருக்கிற இடம், தங்கத்தை இன்னும் கொட்டுங்க, ஆனால் குப்பையை மட்டும் கொட்டாது தடுத்து இருப்போம், உயிரை கொடுத்தாவது. ஆகவே அப்படி குப்பை கொட்டினா தமிழனை ஒழிப்பதற்காக வருகிற ஒரு சதி, ஒரு சூழ்ச்சி, ஒரு திட்டம் என்றுதான் சொல்ல முடியும். தங்கவயல் வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நகரம். உலக அளவில் தங்கவயலை பற்றி தமிழர்களுக்கு தெரியாமல் இருக்காது. தங்கவயல் என்றாலே தங்கத்திற்கு பெயர் போனது. தங்கம், இந்த தங்கவயலில் விளையும் தங்கத்தினால் இந்த நாட்டினுடைய மானத்தை காத்திருக்கிறது ஒரு காலத்தில்.
அத்தகைய நகரத்தில் இன்றைக்கு கர்நாடக அரசாங்கம் பெங்களூரில் இருக்கக்கூடிய குப்பைகளை கொண்டு வந்து தங்கவயலில் அதை கொட்டுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு இது ஒரு அநியாயமாக இருக்குதுன்னா, தங்கம் கொடுத்த கைலிக்கு இந்த நாட்டினுடைய மானத்தை காத்த தங்கவயலுக்கு பரிசாக கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல. இது ஏன்னா தங்கவயலில் முழுக்க 100% மக்கள் தலித் மக்களும், குறிப்பாக தமிழ் தலித் மக்கள் வாழ்கிற பகுதியாகும். இந்த பகுதியை இந்த அரசு தேர்ந்தெடுக்க இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. கர்நாடகத்தில் வேற எந்த ஊரே இல்லையா? பெங்களூரிலிருந்து தங்கவயலுக்கு வரணும்னா ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தூரம் ஆகுது. அதுக்கு இடையில் கோலார் இருக்குது, ஒஸ்கோட்டா இருக்குது, நர்சாபுரா இருக்குது, மாலூர் இருக்குது, எத்தனையோ தாலுக்காக்கள் இருக்கும் பொழுது தங்கவயலை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? இது தனித்தொகுதி என்பதாலா, அல்லது தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி என்பதாலா, இங்கே இந்த தங்கவயல் மக்கள் இந்த நாட்டிற்கு செய்த சேவைக்கு கொடுக்கக்கூடிய பரிசாகவா? இப்படியெல்லாம் மனவேதனையோடு பேச சொல்லுகிறது இந்த தங்கவயல் மக்களில் வாழக்கூடிய எங்களுக்கு. இதுவரை தங்கவயலுக்கு ஒரு சின்ன குண்டூசி தொழிற்சாலை கூட வரவில்லை. இங்கு இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 40,000 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த தொழிற்சாலை இன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் இல்லை, தங்கத்தில் லாபம் இல்லை, தங்கத்தினால் ரொம்ப லாஸ் ஆகுது. ஆனால் லாபம் கொடுக்கும் போதெல்லாம் யாருக்கும் சொல்ல தங்கவயல்ல. லாஸ் ஆகும் போது மாத்திரம் நீ என்ன கட்டியானா போங்கடான்னு சொல்லி தங்கச்சுரத்தை 2000 ஆண்டு இழுத்து மூடிட்டான். ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலையான பெம்எல் அந்த தொழிற்சாலை நிலையை பார்த்தாக்கா அதில் ஏறத்தாழ ஒரு 5,000-6,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை. கர்ம வீரர் காமராஜர் அறிவுறுத்தலால் இந்த தங்கவயல் மேல் கொண்டிருந்த அவர் காட்டிய அன்பால் பாசத்தால் வந்த அந்த தொழிற்சாலையின் நிலை கூட இன்றைக்கு 700-800 தொழிலாளர் மாத்திரம் தான் வேலை செய்கிறான். ஆனால் மீதமுள்ள எல்லா தொழிலாளர்களும் TCL என்கின்ற டெம்பரவரி தொழிலாளர்களாக அங்கே பணிபுரிகிறார்கள். அந்த டெம்பரவரி தொழிலாளர்கள் 100% மக்கள் தமிழ் தலித் மக்கள். இதை மனதில் கொள்ள வேண்டும். தலித் ஒரு பக்கம், தமிழர்கள் ஒரு பக்கம் என்று வேறு வெறுப்பில் இந்த மக்களை அழித்து கொண்டிருக்கிறது கர்நாடக அரசும் மத்திய அரசும். இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இது ஏற்கனவே இங்கே நாங்கள்லாம் 3 தலைமுறையாக 4 தலைமுறையாக அங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தொழிற்சாலையில் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் தங்கத்தை வெட்டி கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஆஸ்துமா என்கின்ற வியாதியை கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. இந்த அரசு எங்களுக்கு கொடுத்துருக்குது, இந்த தொழிற்சாலை எங்களுக்கு கொடுத்துருக்குது. அதை அனுபவிச்சிருக்கிற சைநாட்டு மண்ணினால் வரக்கூடிய வியாதி அது சிலிகாஸ், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பிரச்சனைகளில் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே சரியான மருத்துவம் இல்லை, சரியான பள்ளிக்கூடம் இல்லை, சரியான தொழிற்சாலை இல்லை. ஆனால் குப்பை கொட்டுறதுக்கு மாத்திரம் இடம் இருக்குது. எத்தனை ஆயிரம், ஏறத்தாழ 10,000-10,000 15,000 ஏக்கர் நிலம் பிஜிஎம்எல் தொழிற்சாலைக்கு சொந்தமான இடம் இருக்குதுன்னு சொல்கிறான். அதில் ஒரு சின்ன குடிசை கூட இங்கே நாங்கள் போட்டாக்க உடனே பிஜிஎம்எல் நிர்வாகம் வந்து அதை எடுக்க சொல்லி எங்களை லட்டி சார்ஜ் போடுறதும் கேஸ் போடுறதும் பண்ணி வன்முறையை எங்கள் மேலே ஏவி விடுறாங்க. ஆக இது முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் குப்பையை கொட்டுறதுக்கான காரணம் முழுக்க தமிழ் தலித் மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். இந்த மக்களுக்கு கேட்பாரற்ற மக்கள் இவர்கள் நாதியற்ற மக்கள் இவர்கள் இந்த ஊரில் இங்கே கொட்டா யாரும் எதுவும் கேட்க மாட்டானுங்கிற ஒரு தைரியத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் நடந்துக்குது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டோம் எங்களுடைய உயிரே போனாலும் சரி, எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள்லாம் வாழ்ந்துட்டோம். எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வாழ வேண்டும் என்றால் சுத்தமான சுகாதாரமான ஒரு காற்றையாவது, ஒரு ஊரில் ஒரு
நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டு போகலனாக்கா எங்களை விட பாவிங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்கள் தாத்தாங்க எங்கள் அப்பாங்க சிலிகாஸ் ஆஸ்துமா நோவை கொடுத்துட்டு போனாங்க. எங்களோட இந்த நோய் வியாதி போட்டோம். எங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, எங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த வியாதியை கொடுத்தா எங்கள் அடுத்த தலைமுறை எங்களை தான் சபிக்குமே தவிர இந்த அரசாங்கத்தையோ இந்த அதிகாரிகளையோ எம்எல்ஏகளையோ எம்பிகளையோ கண்டிப்பாக அவங்க சபிக்க மாட்டாங்க. எங்களை தான் சபிப்பாங்க. அதனால் வேண்டி எப்பாற்பட்டாவது எந்த விலை கொடுத்தாவது இங்கே குப்பை கொட்டுவதை நாங்கள் கண்டிப்பாக தடுத்தே நிறுத்துவோம். வணக்கம். சிபிஎம் கட்சியினுடைய கேஜிஎஃப் தாலுகா செயலாளர், நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி பெங்களூர் பிபிஎம்பி, பெங்களூர் மாநகர பாலிகானுடைய கழிவுகளை வந்து வேஸ்டேஜஸை வந்து இங்கே எடுத்துன்னு வந்து டம்ப் பண்ணுறதுனால அதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதுக்கான இடத்த பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசி தலைமையில் ஒரு 300 ஏக்கர் நிலத்தை வந்து பேத்மங்கலா, பட்மாக்நல்லி, இந்த பிஎம்எல் இந்த பகுதியில் கேஜிஎஃப் தாலுக்காவில் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட 3000 சில்லற டன்னு ஒரு நாளைக்கு குப்பை உருவாகுது. அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எங்களால் முடியல. அதுக்கு பலிக்கடாவை வந்து பல தங்கவயல் ஆக்கிறதுக்கான முடிவுகளை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட அதுக்கு உடனே இருந்திருக்கிறாங்க. அவங்க உடனே அதுக்கான ஒப்புதலை கொடுத்துருக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அணுகி இதுக்கான ஒப்புதலை வாங்குறதோ இல்லை அதுக்கான இன்னும் அதுக்கான உண்மையான விஷயன்றதை அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னால் கூடங்குளம் கழிவுகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் மைன்ஸுக்குள்ளே வந்து கொட்டுறதுக்கான ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதை வந்து எதிர்த்தோம். சிபிஎம் மற்ற எல்லாருமே எதிர்த்து அதை வந்து நிற்க வச்சோம். அதே மாதிரி பெங்களூருடைய குப்பைகள் வந்து இங்கே கொட்டுறதுக்கான முடிவு ஏற்கனவே எடுத்திருந்தாங்க. அதையே எதிர்த்து நிறுத்தி வச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம கேசி வேலின்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை வந்து சுத்தம் பண்ணி அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தினுடைய ஏரிங்களை நிரப்பின்னு இருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டு. இன்றைக்கி பேத்தமங்கலா ஏரி கூட அந்த கழிவு நீர் வந்து சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்றைக்கி தகவல். அப்படி இருக்கும்போது அந்த கழிவுகளை இன்றைக்கி மாநில அரசும் சரி, எம்எல்ஏவோ எம்பி கூட இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் வந்து நாங்கள் வந்து கையகப்படுத்தியிருக்கிறோம். அங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம், இண்டஸ்ட்ரீஸ்களை உருவாக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்கக்கூடிய 300 ஏக்கர் நிலத்தில் வந்து குப்பைகளை எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. இதுக்கு வந்து நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் கிட்ட எல்லா விதமான ஒப்புதலும் வாங்கி நாங்கள் எந்தவித பாதிப்பு வராது, என்வாயன்மெண்ட்டுக்கு பாதிப்பு வராது, மனிதர்களுக்கு பாதிப்பு வராது, யாருக்கும் பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க? அப்போ கோலார் தங்கவயல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு நகரம். இந்த கோலார் தங்கவயல் தான் முதலாக கரண்ட் வந்தது, முதலாக ரயில்வே ட்ராக்கு அனுவடிச்சது. இதெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு டம்பாக வந்து இன்றைக்கி கோலார் தங்கவயல் உருவாக்குறது வந்து சிபிஎம் கட்சி வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக கிடையாது. இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் பெங்களூர் எங்கே இருக்குது, 100 கிலோமீட்டர் இருக்குது. அதை வழியெல்லாம் விட்டு 100 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணோம். அதை வந்து ஜென்ரேட்டர் பண்ணோம், அதில் வந்து கரண்ட் எடுக்கிறோம், அதில் வந்து எருவு எடுக்கிறோன்றப்போ அது கிட்டே எவ்வளோ இடம் இருக்கலாம். 100 கிலோமீட்டர் அப்பால் வரணும்னு கிடையாது. அதனுடைய டயாமீட்டரில் அதனுடைய சரௌண்டிங் கேஜிஎஃப் தான் வந்து தாண்டி ஒரு மாதிரி வேலைகளை உருவாகும். எவ்வளோ அநியாயம் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளுடைய பிள்ளைகளோ தொழிலாளிகளுக்கோ கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் வந்து இந்த பகுதியில் வசிக்கும். எவ்வளோ ஏக்கர் நிலத்தில், ஒரு 200-300 ஏக்கர் நிலத்துலேயே வந்து நாங்கள் வசிக்கிறோம். அந்த வீடுகளை சொந்தம் பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக கிடையாது. ஆனால் 300 ஏக்கர் நிலத்தை வந்து குப்பையை கொட்டி இந்த என்வாயன்மெண்ட்டை பாதிக்க பண்ணி இன்னும் கூட அதுக்கான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு தான் இவங்க யோசிக்கிறாங்களே தவிர இது மாதிரியான சிந்தனைகள் நம்ம எது கேட்கணுமோ அது கொடுக்கறது கிடையாது. நம்ம எது வேணான்றமோ அதை தான் இந்த அரசு வந்து இங்கே சேர்த்துக்கிற முயற்சிகளை இவங்க பண்ணுறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை எதிர்த்து தீவிரமான போராட்டங்களை வந்து எல்லாரையும் சேர்த்து கோலார் தங்கவயலினுடைய மக்கள் அனைவரும் சேர்த்து போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். 2 நாட்களுக்கு முன்பாக கோலார் மாவட்டத்தினுடைய டெப்டி கமிஷனர் மற்றும் தங்கவயலுடைய தாசில்தார் எல்லாம் தங்கவயலுடைய பிஜிஎம்எல் பகுதிக்கு சேர்ந்த 300 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதில் 100 ஏக்கரில் பெங்களூரிலே தினமும் 3500 டன்
குப்பைகளை மறு சுத்திகரிப்பு செய்கின்ற நிலையத்தை அமைப்பதற்காக பெங்களூர் மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. அதற்கு அரசாங்கம் இடத்தை தேர்வு செய்து போகின்ற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய இந்த 300 ஏக்கர் இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது பெங்களூர் சென்னை காரிடார் அமைந்திருக்கின்ற பகுதியிலே இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஃபாரஸ்ட் பகுதியில் எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்று மாவட்ட கலெக்டர் அவர்கள் அவருடைய பேட்டியிலே சொல்லுகின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்கின்ற போது கோலார் தங்க வயலில் 12,000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. 1000 ஏக்கர் நிலம் மாநில அரசு கையகப்படுத்தியிருக்கிறது. அதிலே மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமையும் என்று ஒரு பக்கம் கங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார். பெமல் பகுதியிலே இந்த 1000 ஏக்கரிலே தொழில்பேட்டை அமைக்கப்படும் என்கின்ற அதற்கு சேர்ந்த இடம் என்று பெயர் பலகைகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பெங்களூர் காரிடார் அமைகின்ற நேரத்திலே இந்த கோலார் தங்க வயலில் மிகப்பெரிய பல தொழிற்சாலைகள் வந்து மீண்டும் உலக பிரசித்தி பெற்ற தொழில் நகரமாக தங்க வயல் ஏற்படும் என்கின்ற ஆவலிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூடங்குள அணுக்கழிவுகளை இந்த சுரங்கத்திலே கொட்டுவோம் என்கின்ற அதற்கு முயற்சி நடக்கிறது என்கின்ற ஒரு ஆய்வு கூட வந்தது. அது மக்கள் எதிர்ப்பால் அது நின்று போனது. இன்றைக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய பேட்டியை பார்க்கின்ற போது இது அரசாங்கம் அதனுடைய செக்ரட்டரி அவர்கள் விதான சௌதானுடைய செயலாளர் மூலமாக இந்த கடிதம் வந்திருக்கிறது. இதை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம், ஒரு கூட்டம் கூட நடந்து முடிந்து விட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்ற போது கோலார் தங்க வயலை உலகத்திலே மிக சிறந்த குப்பை நகரமாக உருவாக்குவார்களோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோலார் தங்க வயலிலே எந்த விதமான மருத்துவ பாதுகாப்பும் இல்லை. தொழிலாளர்கள் அன்றாடம் பெங்களூரை நோக்கி வேலைக்கு சென்று வருகிறார்கள். தங்க வயலிலே வீடுகள் சொந்தமாக்கப்படவில்லை. மறுவாழ்வுப்பட வேண்டும் என்கிற நிலையிலே இந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவோம் என்கின்ற அந்த முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. கோலார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி மாவட்ட எம்பியை ஒன்று திரட்டி இதற்கு ஒன்றுபட்ட போராட்டத்தை தங்க வயலில் ஏற்படுத்தி இதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய. சார் வணக்கம். இன்னைக்கு திடீர்னு தங்க வயலில் ஒரு சலசலப்பு. நம்ம மைனிங் பகுதி பக்கத்தில் ஒரு 300 ஏக்கராவில் 200 ஏக்கராவில் க்ரீன் இனிஷியேட்டிவ் ஒன்றும் 100 ஏக்கராவில் குப்பை கொட்டி அதில் என்னவோ ஒரு வேலை செய்கிறோன்ட்டு இன்றைக்கி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு எடுத்துக்கின்னு பரபரப்பாக பண்ணுகிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் இங்கே இருக்கிற மக்களை எப்பவுமே பதவியில் வைக்கணுன்றது தான் அவங்க எண்ணமே. இந்த ஊரில் வந்துட்டு இந்த குப்பை கொட்டுறது அதெல்லாம் எடுபடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே கூடாங்குளத்துலேருந்து இங்கே இருக்கிற கழிவுகளை போடணுன்ட்டு அது ஒரு பெரிய போராட்டம் ஆச்சு. அப்புறம் அரசாங்கம் பின்வாங்குச்சு. இவங்களுக்கு எதுவுமே நல்லது பண்ண மாட்டாங்க. கேஜிஎஃப்ல இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க நல்லாவே இருக்கக்கூடாது. எப்பவுமே இவங்க போராட்டத்தில் இருக்கணும், எப்பவுமே இவங்க போராட்டம் பண்ணே இருக்கணும்ன்ட்டு நம்ம பேரை கெடுக்கிறது அரசாங்கம் தான். ஏன்னாக்கா கேஜிஎஃப்காரனா போராடுறான் அப்படின்னு என்ன நல்லது பண்ணி இருக்கிற மக்கள் போராடி கெட்டது பண்ணுறீங்க, அதை எதிர்த்து போராடினா போராளிங்கன்ற பேர். என்ன அவன் இந்த குப்பை கொட்டுறது? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்க வயலில் 100 ஆண்டு காலமாக ஒரு நோட்டிஃபைடு டிசீஸ் அறிவிக்கப்பட்ட நோய் உள்ள பகுதி சிலிகாசிஸ்ன்ற நோவு, இன்னும் சுற்றி சைனாடு மண் அது மூலமாக பரவுகிற நோவு, இதெல்லாம் மீறி இன்றைக்கி அப்காஸ்ட்டு மூடப்படாத மைனிங்கோ அதுலேருந்து வர அப்காஸ்ட்டுங்கோ இவ்வளோ பெரிய இயற்கை உபாதைகளை சந்திச்சிருக்கிற அந்த நேரத்தில் பெங்களூர்லேருந்து கொண்டாந்து குப்பையை கொட்டுறேன்றாங்க. குப்பையை கொட்டி அதில் நான் கரண்ட் எடுக்கிறேன், அதில் இருக்கிற கம்போசிட் பண்ணுறேன், உரம் தயாரிக்கிறேன், எவ்வளோ பேருக்கு வேலை வரும், நீ கொடுக்குற வேலை நல்லது ஊர் பக்கத்தில் இருக்கிறது என்ன ஆகும்? இது என்னன்னாக்கா என்னுடைய இதில் வந்து சார் இது என்னன்னாக்கா இது ஒரு பெரிய சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சினாக்கா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் சென்னை காரிடார் எக்ஸ்பிரஸ் வருது. அதுக்கு பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான பிஜேபிக்கு சொந்தமான லேண்டுங்க
86 பேருக்கு இந்த மாநில அரசு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆர்டிசி கொடுத்துக்கிறான் இல்லீகலாக. இது வந்துட்டு முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுடைய பலத்தால் அவங்க வாங்கிக்கிறாங்க. இதை மூடி மறைக்கணுன்றதுக்காக அந்த பகுதியை வந்துட்டு குப்பை பகுதி அறிவிச்சு அதெல்லாம் கையகப்படுத்துறதுக்கு எடுக்கிற ஒரு இது. எந்த வேலையில் சூழ்நிலையிலையும் தங்கவயல் பகுதி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹப்புங்க இது. இட்ஸ் பெஸ்ட் ஹப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குப்பம் மாரிகுப்பம் லிங்க்கு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் காரிடார் அழகாக நடுவில் ஒரு ஹப்பு இது, இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. இங்கே இண்டஸ்ட்ரிகளை கொண்டு வாங்கணும்னு பார்த்தா குப்பையில் கொண்டு வரோன்றதுனா அவங்களுடைய எண்ணமே என்னன்னாக்கா அவங்களுடைய அரசாங்கமாகட்டும் ஆட்சியாளர்களாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் தங்கவயல் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னாக்கா அவங்க எடுக்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் சிந்திச்சு பாருங்களேன். தங்கவயல் மக்கள் இவ்வளோ உழைச்சாங்கல்ல, இத்தனை 1000 கோடி ரூபாய் அந்த நாட்டுக்கு உழைச்சி கொடுத்தாங்களேன்னு இல்லை. இந்த ஊரை வந்து குப்பை கணக்கில் பார்க்குறான். ஏன்னா வாழ்கிற மக்கள் இங்கே தமிழருக்கும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் அப்புறமா ரிலீஜியஸ் மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டின்ற ஒரே காரணத்தினால ஆட்சியாளருங்க பியூரோக்ரசி அதை நம்மளும் இந்த மாதிரி பார்க்குறான். இதை வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட தர்மமே இல்லாமல் இன்றைக்கி எவ்வளோ துரோகம் பண்ணி இந்த ஊருக்கு வர ரயில் கோச் ஃபேக்ட்ரி அனாவசியமாக எடுத்துன்னு போயிட்டு வேறு எங்கேயோ போட்டாங்க. தங்கவேலுக்கு வர வேண்டிய கோச் ஃபேக்ட்ரி. ஆனால் இன்னைக்கு கூட அந்த ஊர் மக்கள் மறந்து அவங்களுக்கு பதவியை கொடுத்துக்கிறாங்க. என்ன நல்லது செய்துக்கிறாங்க? இது நிச்சயமாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் போடுங்க, இல்லைன்னா போடுறவங்களுக்கு வழி விடுங்க. இவ்வளோ தான் நான் சொல்லுவேன் சார். இந்த பிஜிஎம்எல் வந்து தொடங்கி வந்து 140 வருஷம் ஆகிப்போச்சு. இது கூடாது இந்தியாவுக்கே வந்து 800 தங்கத்தை கொடுத்து கூட தங்கவயல் மக்கள் எவ்வளோ பேர் வந்து உயிரை வந்து தியாகம் பண்ணி எவ்வளோ பேர் கை காலை வந்து எல்லாத்தையும் எழுந்து இந்த இந்திய நாட்டுக்கே திருநாட்டுக்கே வந்து ஒரு விடிவெளியாக இருந்தது கூட தங்கவயல் மக்களுங்க. இந்த தங்க சுதந்திரம் வந்து நஷ்டம் சொல்லிட்டு நஷ்டத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்டில் பண்ண பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியெல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கமிட்டியெல்லாம் வந்து கொடுத்து கூட வந்து இங்கே பார்த்தா வந்து இது வந்து பியூர்லி பார்த்தோம்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் சொன்னாங்க. ஒன்று தெப்ட் ஒன்று மிஸ்மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு போக மறுபடியும் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாமே ஜட்மெண்ட் கொடுத்து கூட இது வரைக்கும் வந்து இப்போ 15 வருஷமாக 2009 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு வீடியோலையும் எதுவும் வரல. அது சரி அட்லீஸ்ட் வந்து இதை மூடிட்டாங்க, கம்பெனி மூடிட்டாங்க, வந்து தொழிற்சாலைங்க வரதுக்காக ஏற்கனவே பிஜேபி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 3000 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியல் போடுறோன்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து எம்எல்ஏ சொல்லி 970 ஏக்கர் 73 ஏக்கர் நிலம் கொடுத்தா இண்டஸ்ட்ரியல் போடுறோன்னு சொன்னோம். நாம் நினச்சோம் வந்து இது வந்து அவ்வளோ கேஜப் வந்து ரொம்ப புலவிஷமாக ரொம்ப அருமையாக இருக்கும், இப்போ மறுமலர்ச்சி ஏற்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், தினமும் 10,000 தொழிலாளி பிள்ளைகள்லாம் வந்து இன்றைக்கி பெங்களூருக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு 18 அவங்க ட்ராவல் ப்ளஸ் ஒர்க்குக்கு சேர்ந்துட்டு வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலை வந்து கோலார் தகவல் வந்து நல்ல இப்போ நிலைமைக்கு வரோம். இப்போது தொழிற்பட்டியாக இருக்கும், தொழிற்சாலை ஏற்படுறாங்க, வேலைவாய்ப்பு கிடைக்க நினைக்கிறது போது திடீர்னு பார்த்தா பிபிஎம்பியில் பெங்களூருக்கு குப்பையை குழந்தை கேட்டு கொட்டுறோம்னா இது கோலார் தகவலுடைய தங்க வேலையாக மண் பூமி கீழே தங்கம் பூமிக்கு மேலே வந்து தொழிலாளி நந்து போட்டுருக்காங்க தங்கத்துக்கு மேலே. அது வேலையை வந்து கவர்மெண்ட் தெரியாது. அதிகமான தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிறதுக்காக இங்கே வந்து எவ்வளோ பார்த்தாலும் சரி ஏற்கனவே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணோம், நியூக்ளியர் வேஸ்ட் வந்து கொட்டுறோன்னு சொன்னோம். அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி அது வந்து தமிழ்நாடுலாம் பண்ணி இது போராட்டம் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டு ஏன்னா கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படி பண்ணான்னு தெரியல. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே வெற்றி அடிக்கிறதுக்காக பண்ணாரான்னு தெரியல. அது என்னத்துக்கு காரணம் தெரியல. இந்த ஊரை வந்து இப்போ 3000 பிஜேபி க்ளோஸ் பண்ணியாச்சு. 12 ஏக்கர் இருக்குது. 12 ஏக்கத்தை வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா 5000 ஏக்கர் போயிடுச்சு. பார்த்தோம் 5000 ஏக்கர் வந்து பிஜேபி தொழிலாளி வாழ்வு இருக்குது. இருக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து நீ வந்து குப்பையை கூட கொட்டணும்னு கேட்டால் குப்பை நகரம் தேவையில்லை எங்களுக்கு. இது வந்து ஒரு தொழிற்பட்டியோட தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகள் தொடங்கி மக்களுக்கு வேலையை கொடுக்கறதாகணும். வேற எங்கேயும் இது மாதிரி நிலைமை இல்லை. இது வந்து திடீர்னு பார்த்தா எல்லாமே கேஜிஎஃப்ல கண்டு வைக்கிறானுங்க. அது எதுக்குன்னு தெரியல. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த மக்களை வந்து இவங்க இன்னும் தரம் தாழ்த்தணுன்றதுக்காக இன்னொரு இங்கே வெட்டி அடிக்கிறதுக்காக இவங்க நோயில் சாவணுன்றதுக்காக எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தண்டத்தில் கூட பண்ணி நீ பார்த்தா என்ன அது கிடைக்கும், பேக்வர்ட் தண்ணி கிடைக்கல, போதல் தண்ணி அது பிரிபை பண்ணோன்னா பிரிபை பண்ணுறது கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் போது வந்து நிச்சயமாக வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். இதெல்லாம் கேட்கப்பட பெரிய போராட்டம் ஏற்படும். எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் நம்ம தங்க வேலைக்கூடிய எம்எல்ஏ ரூபா சசிதா அவர்களும் எம்பி மனேஷ் பாபு அவர்களும் இதை வந்து எதிர்த்து கேட்கணும். இந்த கோலார் தங்க எம்பி வந்து நமக்கு சேர்ந்தாங்க எம்பி கோலார் டிஸ்ட்ரிக்ட்டு. அதே மாதிரி எம்எல்ஏ இருக்காங்க. எம்எல்ஏ வந்து தொழிற்சாலை போட சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கூட அமைதியாக இருக்கக்கூடாது. அவங்களும் வந்து இந்த வந்து அசம்பிளியில் வந்து எதிர்த்து பேசணும். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மினிஸ்டர்கள் பேசி அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிற்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்து வன்னிமையாக கண்டிக்கக்கூடியது. இது வன்னிமையாக கண்டிக்கக்கூடியது. இதை வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேணும்.
அனைத்து எல்லாமே வந்து கேஜிஎஃப் இப்போ பார்த்தோம்னா அரசியல் கட்சிகள்லாம் இப்போ எழுதுகிறாங்க. சமுதாய அமைப்புகள் வேறு, தலித அமைப்புகள் வேறு, பெண்கள் அமைப்பு வேறு, எல்லாமே இதுக்கு எதிர்த்து கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அரசாங்கம் வந்து இந்த பஸ் இங்கே வந்து பண்ணக்கூடாது. வேற கொட்டணும். எதுக்காக 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெள்ளம் குப்பையை வந்து கேஜிஎஃப்ல கொட்டணும்? எங்க அக்கம் பக்கத்தாங்க இல்லையாங்க? அங்கே போய் கொட்டு. இங்கே வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே வந்து தொழிலாளி அன்றகுறை வேலை செய்து வந்து செயலாட்டு பண்ணிருக்கிறதால வந்து சிலிகாசஸ் இருக்குது, மலேரியா இருக்குது, டைபாய்டு இருக்குது, பல விதமான நோய், மூச்சுத்திறன் இருக்குது. இவ்வளோ பேர் நோய்களை பாதிக்கப்பட்டு அங்கே பிஜேபி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அதுலேயே ட்ரீட்மெண்ட் அதுவும் மூடிட்டு இருக்குது. எல்லாம் நம்ம இந்த ஜிஹெச்சி தான் போக வேண்டியது. இந்த சூழ்நிலையில் நீ மீண்டும் குப்பை கொட்டி வந்து இங்கே தொழிலாளிகளை அவங்க பற்ற பாதிப்பை இன்னும் அதிகப்படுத்தி அதிகமான நோய்கள் வந்து அவங்க சாகணுன்ற எண்ணமா, இந்த சிட்டி இந்த புறாத்தங்க நகரத்தை வந்து அழிக்கணும் எண்ணமா, இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். இது வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த விட மாட்டோம். கோலார் தங்க வயல் வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் வந்து ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு நகரம். இந்த நகரத்தை வந்து உருவாக்கியவர்கள் ஜான் டெய்லர் அண்ட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷார்கள். தங்கச் சுரங்கத்தை வந்து இங்கே உருவாக்கணுன்றதுக்காக இந்த நகரத்தை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளான்டு சிட்டின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரிக்கு அடுத்தது வந்து கேஜிஎஃப்ல மட்டும்தான் வந்துட்டு சீரான சாலைகள், சீரான கால்வாய்கள், சீரான விளக்கு, எல்லா விதமான கட்டமைப்பும் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம். தங்கச் சுரங்கத்தை வந்து மூடிட்ட பிறகு 2001 இங்கே வந்து வேலைவாய்ப்பு திண்டாட்டம், மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் வந்து இந்த ஊரில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்கிறோம். கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்கள், பொதுநல அமைப்புகள், மக்கள் நல அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து வந்து நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின்னு, நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கிட்ட, மாநில மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தங்க வயலை வந்துட்டு ஒரு தொழில் வளர்ச்சி நகரமாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள்லாம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து முதல்வர்களையும் 1983, 84 முதற்கொண்டு அனைத்து முதலமைச்சர்களும் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இதை உருவாக்கல. இப்போது நம்மளுக்கு வந்து சில நாட்களுக்கு முன்பாக கூட வந்து கூடங்குளங்களுடைய நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து கோலார் தங்க வயலில் வந்து அதனுடைய கழிவுகளை வந்துட்டு இங்கே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்ததன் அடிப்படையில் கோலார் தங்க வயல் மக்கள் மொத்தமாக வந்துட்டு விழிப்புணர்ச்சி அடைஞ்சி எழுந்து நின்னாங்க. எதுக்கும் வந்து துணிந்திருக்கக்கூடிய கோலார் தங்க வயல் மக்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி வந்துட்டு நம்ம நகரத்துக்கு ஏற்படுறதை வந்து நாங்கள் வந்துட்டு முறியடிப்போம்னு சொல்லிட்டு அந்த கூடங்குளம் அணு மின் வேஸ்ட்டை வந்துட்டு இந்த ஊரில் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தியதன் அடிப்படையில் அந்த ஒரு திட்டத்தை வந்துட்டு அந்த கூடங்குளம் நிறுவனம் வந்துட்டு இதை கைவிடப்பட்டது. இப்போ ஒரு சில நாட்களாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு கோலார் தங்க வயல் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன வந்து சொன்னால், பெங்களூரில் இருக்கக்கூடிய வந்து இந்த கார்பேஜ் வேஸ்ட்டு, இந்த குப்பைகளையெல்லாம் வந்துட்டு கோலார் தங்க வயலில் வந்துட்டு பாரத் தங்கச் சுரங்கத்துக்கு சொந்தமான நிலம் காலியாக இருக்குதுன்றதுக்காக இங்கே போட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து கொடுக்கறதுக்காக வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்துட்டு கோலார் தங்க வயலில் அந்த பிபிஎம்பிக்கு சம்மந்தப்பட்ட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் சேர்த்து வந்து கோலார் தங்க வயலில் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்கிற செய்தி வந்து எங்களுக்கு வந்ததன் அடிப்படையில் இதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு வன்மையாக வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். இதை எந்த காரணத்துக்கு கொண்டும் நாங்கள் விடுறதா இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், தங்க வயலில் வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி நகரமாக வந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, கோலார் தங்க வயலில் இருக்கக்கூடிய பிஎம்எல்க்கு சொந்தமான சுமார் 700 ஏக்கர் நிலப்பரப்பை வந்துட்டு இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப்பாக வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஏடிபிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்பர் 1. இன்னொன்று வந்து தங்க வயலை வந்துட்டு இந்த சென்னை மற்றும் பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரிடார் வந்து இன்னைக்கு ஆல்ரெடி வந்து உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த உருவாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், கோலார் தங்க வயலில் தங்கச் சுரங்கத்துக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் நிலப்பரப்பை தொழில் வளர்ச்சி மையமாக வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் வந்து 2019 வந்து மாநில அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 3000க்கும் மேற்பட்ட கோடிகளை வந்துட்டு இந்த மையத்தை வந்து உருவாக்குறதுக்காகவும்
இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்குவதற்காகவும் இங்கே கேஜிஎஃப் மட்டும் இல்லை, இந்த கேஜிஎஃப் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னாக்கா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு மாவட்ட மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து பயனடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரம் வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கனவுகள் எங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிபிஎம்பி வந்துட்டு இந்த கேஜிஎஃப்ல வந்துட்டு குப்பைகளை கொட்டுவது அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வந்துட்டு அவ்வளோ லேஸில் வந்து விடுறது கிடையாது. கோலார் தங்கவயல் மக்கள் எல்லாம் அனைவரையும் வந்து எழுச்சியுற செய்வதற்கான அனைத்து பணிகளையும் வந்து நாங்கள் செய்வோம். பிபிஎம்பி எந்த காரணத்தை கொண்டு வந்துட்டு கேஜிஎஃப்ல வந்து இந்த கழிவுகளை வந்து கொட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதே போல் வந்து நாங்கள் டிசி கூட வந்து நாங்கள் எச்சரிக்கை கொடுக்குறோம். இந்த டிசி கூட வந்துட்டு இந்த மாதிரியான விஷயம் வரும்போது வந்து கோலார் தங்கவயல் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் இவங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த விதமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே உள்ள இருக்கக்கூடிய வந்து அனைத்து அரசியல் இயக்கங்கள் மற்றும் வந்து பொதுநல அமைப்புகள் இவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு ஒரு மீட்டிங் கூட்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதை வந்துட்டு எங்களுக்கு தெரிவிச்சுட்டு இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கிறது மூலமாக எங்களுடைய எதிர்ப்புகளை வந்துட்டு அவங்க தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கோலார் தங்கவயலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இந்த கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை பிபிஎம்பியினுடைய அந்த சூழ்ச்சியை வந்து நாங்கள் முறியடிப்போம். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் இப்போவே வந்து வாபஸ் வாங்கணும். மேற்கொண்டு இப்படிப்பட்ட வந்து ஒரு எண்ணத்தை வந்துட்டு பிபிஎம்பி மற்றும் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குது, தே ஹாவ் டு ட்ராப் இட் இமீடியட்னு சொல்லிட்டு தங்கவயலில் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து ஏதாவது வந்து மறுபடியும் வந்து ஏற்பட்டு சொன்னால் கோலார் தங்கவயல் மக்கள் இதை நிச்சயமாக வந்து வன்மையாக கண்டிப்பார்கள். கோலார் தங்கவயலை வந்து பந்து கூட வந்துட்டு நாங்கள் அழைப்பு விடுப்போம். மாநில அளவில் வந்துட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றதை சொல்லிட்டு மதசார்பற்ற ஜனதாதள கட்சி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். வணக்கம். என் பேர் அன்புன்னுட்டு கர்நாடகா மாநிலத்துடைய அண்ணா தொழிற்சங்கத்துக்கு மாநில செயலாளராக இருக்கேன். குறைஞ்சபட்சம் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். இதில் ஒரு 2-3 நாளாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பூகம்பம் போல் வெளியே வந்துருக்கு. அதாவது குப்பைனாக்கா கழிவறை பெங்களூர்ல இருந்துட்டு கொண்டு வந்துட்டு கோலார் தங்கவயல் போடுறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம். முதல்ல காரணம் என்னன்னு சொன்னால், இது ஒரு தங்க பூமி, தங்க மேடு, பல ஆயிரக்கணக்கான தங்கத்தை சுமந்து இந்த பூமி இன்னும் இருந்துட்டு இருக்கு. இந்த பூமி வந்து சாதாரண பூமி இல்லை. 1880ஆவது ஆண்டு துவக்கப்பட்ட இந்த தங்க சுரங்கம் பலவிதமான நன்மைகளை செஞ்சு கொடுத்தது. இந்த இந்திய துணைக்கண்டம் இன்னைக்கு நிற்குதுன்னு சொன்னாவே இந்த தங்க வயலை வச்சு தான், இந்த தங்க சுரங்கத்தை வச்சு தான். நேரு காலத்தில் கடனில் மூழ்கிய நேரத்தில் உலக வங்கியில் கடன் கேட்குறாங்க. இந்த இந்திய நாடை காப்பாற்றணும், அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கடன் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இந்திய நாட்டிற்கு கடன் கொடுப்பது எப்படி, எதை வைத்து கொடுப்பதுன்னு சொல்லும்போது இந்த தங்க சுரங்கத்தை வச்சு, தங்க சுரங்கத்தை காமிச்சு தான் இந்த நாடே நின்றுது. இந்த நாடுக்கே கடனை கொடுத்தான் உலக வங்கியிலிருந்து. இது வந்து வரலாறு, சரித்திரம் இருக்குது. இதில் வந்துட்டு பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்கா, ஏற்கனவே இங்கே மக்கள் சுகாதாரம் இல்லாத, வேலைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் மக்கள் வாழ்ந்துருக்கிறான். இங்கே இந்த குப்பை கொட்டுறேன்னு சொல்கிறாங்க, குப்பை மாதிரி தங்கத்தை பூச்சி இருக்கிற மேடுகள் இருக்குது, சைனட் மேடுன்ட்டு. அந்த மேடை அழைச்சி எடுத்தாலே 1000 டன்னுக்கு மேலே கோல்டு வரும். அதே போல் இந்த கருப்பு கல், பிளாஸ்ட் கல்லுங்க, அதை ஒடிச்சு சீர்படுத்தினாலும் 1000 டன் கணக்கான கோல்டுகளை தங்கத்தை எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தங்க பூமியில் வந்து பெங்களூரில் இருக்கிற கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறேன்னு சொல்கிறது, அது எதை வச்சு காட்டுதுன்னு சொன்னால், முழுக்க இங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள், தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்தவங்க அதிகமான பேர்,
இங்கே வரலாறு காணாத வகையில் 1880வது ஆண்டு துவக்கப்பட்ட தங்க சுரங்கம்னாக்கா அப்போ இந்த ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து தான் 1947 சுதந்திரம் பெறப்பட்ட காலம் வரைக்கும் ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்தோம் நம்மெல்லாம் சுகாதாரமாக. இப்போ ஆங்கிலேயர்னும் போது ஆங்கிலேயர் இங்கே வாழும்போது ஒரு குப்பை இருக்காது, ஒரு கழிவறை இருக்காது, ஒரு சுத்தமான தண்ணீர் குடிச்சோன்னாக்கா இப்போ இங்கிலாண்டில் தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி குடிச்சோன்னாக்கா அதுக்கு அடுத்து இந்தியாவில் தான் கோலார் தங்க வயலில் தான் குடித்தானே தவிர இந்தியா முழுக்க கூட எங்கேயுமே குடிக்கல. அதே போன்று கோலார் தங்க வயலில் தான் கரண்ட் வந்தது, கோலார் தங்க வயலில் தான் ரயில் தண்டவாளங்கள் அமைச்சது. இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் சொல்லணும்னாக்கா கோலார் தங்க வயல். இப்படிப்பட்ட தங்க வயலை ஒரு ஒளிமயமான நாடாக பண்ணோம். கர்நாடக மாநிலத்தில் ஒரு சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே சுற்றுலா போய் பார்க்குறாங்களே, அங்கே போய் பார்க்கும்போது தங்க சுரங்கத்தை பார்க்கணும். அதை தங்க சுரங்கத்தை ஒரு சுற்றுலா மையமாக்கு. இங்கே 13,000 சில்லறை ஏக்கரை லேண்ட் இருக்குது, நீர் வளம் இருக்குது, நிலவளம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, படித்து பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியை போட்டு வேலை செய்யறதுக்கு இண்டஸ்ட்ரி துவக்குங்கன்னு சொன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறான்றா குப்பை எடுத்து கொட்டுறாங்கறாம். ஒரு சில நாட்டில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த குப்பைகளை கழிவுகளை எடுத்து போய் கொட்டிக்கிற நாட்டில் அங்கே இருக்கிற மக்கள் அந்த காற்றை சுவாசித்து ஒரு எலும்பு கூடு மாதிரி காட்சி அளிச்சிருக்காங்க. இது எல்லாம் நம்ம கண்குளிராக இப்போ ஒன்று டிவி கிடையாது, மீடியா கிடையாது, உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே இல்லை. அப்போ எதுவுமே தெரியாமல் மக்கள் வாழ்ந்துட்டான். ஆனால் இன்றைக்கி மீடியாவில் காட்டுறான் என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, என்னென்ன நடக்கும், என்னென்ன இந்த ஊரில் எது செஞ்சால் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு புரிகிற அளவுக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோனு, அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்கள் வர நேரத்தில் இன்றைக்கி குப்பை எடுத்துகிட்டு இந்த ஊரில் கொட்டினா ஏற்கனவே இந்த சைனல் மண்ணுங்க காற்று சீசனில் வந்துச்சுன்னா இந்த சில்லிக் ஆசிட்ன்ற ஒரு நோய் வருது. இந்த இதயத்தை அதே ஓட்ஸ் பண்ணிடும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல நம்ம வாழ்ந்துருக்கிற நேரத்தில் ஏற்கனவே இந்த ஊரில் நாள்பட அழிஞ்சிக்கிட்டு போயின்னு இருக்குது. 40,000-50,000 பேர் தினப்பயணிகளாக இந்த ஊரை விட்டு பெங்களூரில் போயிட்டு அங்கே பணி புரிஞ்சுட்டு இந்த ஊருக்கு ராவில் படுக்கிறதுக்கு மட்டும் வரோம். ஏன்னாக்கா பெங்களூரில் வாழ முடியாது, வாடகை கொடுத்து வாழ முடியாதுன்றதுனால இங்கே 50 பைசா 15 ரூபாய் வாடகையில் இந்த ஊர் கிடைக்குது ஆன்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த ஊரில் இருக்கான் வாழ மனுஷன். இதையும் அழிக்கக்கூடிய வகையில் பெங்களூரில் இருக்கிற குப்பை எடுத்து கொட்டுறதுக்கு இதில் குப்பை மேடா, இது தங்க மேடுங்க. இது தங்க மேட்டில் குப்பை எடுத்து கொட்டுறான்னு கூடங்குளம் குப்பை எடுத்து கொட்டுறானா அப்போ ஒரு பெரிய போராட்டம் பண்ணோம். அது நிலுவையாக போச்சு. இன்றைக்கி பெங்களூருக்கு ஒரு குப்பை எடுத்துனாருனாக்கா கூடங்குளம் குப்பையை கூட மோசமானது பெங்களூர் குப்பை. இப்போ இங்கே மழை கழிக்கிறான இதெல்லாம் எடுத்து போயிட்டு நம்ம வித சேதம் பண்ண கொட்டலாமா? தங்க வயலில் இருக்கிற குப்பையெல்லாம் வித சேதம் பண்ண கொட்டலாமா? இங்கே கூட வர குப்பையை கொட்டுறதுக்கு இடம் இல்லாத மக்கள் தவிக்கிறோம். இந்த ஊரில் குப்பை இருக்குது, அந்த குப்பையை சீர்படுத்த முடியாத தத்தளிக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை கூட இதை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க முடியாத இதை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு இந்த நல உதவிகளுக்குன்னு சொல்லிட்டு சுமார் 1000 கோடி கணக்கான பணத்தை செலவழிச்சிட்டாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படலை. இப்படியெல்லாம் இந்த கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கிற இந்த மக்களை இன்னும் அதிகமான நிலைமையில் வஞ்சிக்கணும், இவங்களை தண்டிக்கணுன்ற ஒரு கட்டம். ரெண்டாவது இந்த மக்களை உயிரோட புதைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்கன்றதை நான் நினைக்கிறேன். இது ஏன் சொல்ல வரேன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற அந்த மதங்களை வைத்து அல்ல நாடு,
பணங்களை வைத்து சூழ்ச்சிகளில் வெல்லக்கூடிய நாடாயிடுச்சு. ஆக சுகாதார சீர்கேட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் இருக்கக்கூடிய கழிவுகளை தந்து இந்த தங்க வயலில் போட்டால் இதை இந்த மக்களை முழுமையாக இவர்கள் வஞ்சிக்கின்றார்கள். இவர்கள் செய்யறது கொடுமையிலும் பெரிய கொடுமை. இதை இந்த ஊரில், இந்த தாலுக்கில், இந்த டிஸ்ட்ரிக்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஆகட்டும், இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகட்டும், இவர்கள் பார்லிமெண்ட்லேயும் பேசணும், விதான சபையில் குரல் எழுப்பணும். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தங்க வயலுக்கு வந்தால் தங்க வயல் மக்கள் அனைவரும் அழைத்து விதான சபை முன்பு போராட்டம் செய்வோம் என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தணும். ஏன் சொன்னாக்கா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. மக்களை, இங்கே வாழ்கின்ற மக்களை குழி தோன்றி புதைக்கின்ற மாதிரி குப்பைகளை கொண்டு புதைக்க பார்க்கிறார்கள். இதை யாருமே இது கட்சி பேதங்கள் இல்லாமல் எந்த கட்சியெல்லாம் இருக்கட்டும் அது ஒதுக்கப்பட்டது. எந்த ஒரு மனிதனாக, எந்த ஒரு ஜாதியாக இருக்கட்டும் அது ஒதுக்கப்பட்டது. குப்பை என்பது இந்த தங்க வயல் வாழ்கின்ற அத்தனை பேர் மீதும் அவர்கள் கொட்ட பார்க்கிறார்கள். இதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைவரும் சேர்ந்து கண்டித்து இங்கே குப்பைகளை கொட்டினால் இதே குப்பைகளை கொண்டு போய் விதான சபை முன்பு கொட்ட வேண்டும் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன். ஏன் சொன்னாக்கா இது ஒரு ஆதகமாக ஏன் சொல்கிறதுனாக்கா, வன்மையாக சொல்கிறேன்னாக்கா, இங்கே மனுஷன் வாழலாம். இந்த மனுஷனை நீங்கள் அழிக்க பார்க்கிறீர்களா? அப்படி அழிக்க பார்ப்பது என்றால் முதலிலே இந்த தண்ணீர் எல்லாம் கொடுக்குறீங்களா, அதில் ஒரு விஷத்தை கொடுத்துருக்கோம். அப்போ எல்லாம் மாண்ட பிறகு அது மேலே குப்பையை போட்டு மூடிடுங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன் சொல்லி சொன்னால், ஏன் இவ்வளோ கடினமாக நம்ம பேசுகிறோன்னு சொன்னால், ஏன் தங்க வயல் மட்டும் என்னங்க இழிச்ச வாயினா என்னங்க தங்க வயலில்? தங்க வயலுனாக்கா தங்க வயல் மக்கள் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான அடியில் போய் உள்ளே போன பணம் மேலே வந்தால் பணன்ற மாதிரி உழைத்தான். தன் உடலுடைய பாகத்தை தான் விட்டுட்டான். கண்ணை விட்டான், கையை விட்டான், காலை விட்டான், உயிரை விட்டான். இப்படி எத்தனையோ விட்டுட்டு பிறகு கூட அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை கூட இன்னும் இந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்லலாம் ஆர்டர் ஆகி கூட கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இவையெல்லாம் கூட அதிகமாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறத தயவு பண்ணி இது மாதிரி இந்த குப்பைகளை கொட்டுறதை தயவுசெய்து இந்த ஊருக்கு வரக்கூடாது. கன்னடாலையும் சொல்கிறேன், தயவுட்டு இனிய காலை வணக்கம். சில தினங்களாக கோலார் தங்கவயல் மக்கள் பீதி அடைந்திருக்கின்றார்கள், அச்சமடைந்திருக்கிறார்கள். காரணம், மாநில அரசாங்கமானது பெங்களூரில் இருக்கும் கழிவுப் பொருட்களை எடுத்து கோலார் தங்கவயல் கொட்டுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இந்த நாட்டுக்கே தன்மானத்தை காத்த கோலார் தங்கவயல் இப்பொழுது கழிவுப் பொருட்களை எடுத்து கொட்டுவதற்கு ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கும் மக்கள் மொழியியலில் வஞ்சிக்கப்படுகின்றனர், வேலைவாய்ப்பில் வஞ்சிக்கப்படுகின்றனர், அரசாங்க உத்தியோகத்தில் வஞ்சிக்கப்படுகின்றது, மொழியில் வஞ்சிக்கப்படுகின்றது. இப்படி எல்லா விதத்திலும் நம்மளை புறக்கணித்து வஞ்சிக்கப்படுகின்ற சிறுபான்மை மக்களை மீண்டும் ஒரு பீதிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது இந்த மாநில அரசாங்கமானது. 1947ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய பிரதமர் நேரு அவர்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும், நாட்டை சுதந்திர கையோடு நாட்டை எப்படி காப்பாற்றுவது வேண்டும் என்று அவர் IMF, இந்தியன் மானிட்டரி ஃபண்ட்,
IMF-இடம் போய் கடன் கேட்கின்றார். அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதை வைத்து நீங்கள் கடனை திருப்பி தருவீர்கள்? நாங்கள் நாட்டை முன்னேற்றுவதற்கு எப்படி நீங்கள் கடன் கொடுப்பது, அதை எப்படி நீங்கள் திருப்பி தருவீர்கள் கேட்டதற்கு அப்போ நேரு சொல்கின்றார், ஐயா, நாங்கள் கோலார் தங்க வயலை நான் அடமானம் வைக்கின்றேன், ஷூரிட்டி கொடுக்கின்றேன், நீங்கள் தாராளமாக பணம் கொடுங்கள் என்று கேட்ட பிறகு கோலார் தங்க வயலை ஷூரிட்டி கொடுத்த பிறகு தான் நாட்டிற்கே பணம் கிடைத்திருக்கிறது, கடன் கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டு தன்மானத்தை காப்பாற்றிய கோலார் தங்க வயல் மக்களையும், கோலார் துறைமுகத்தில் வேலை செய்த தொழிலாளர்களையும், கோலார் தங்களுக்கு அனைத்து பாமர மக்களையும் இப்பொழுது வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இந்த மாநில அரசாங்கமானது. இதை வன்மையாக நம்முடைய கோலார் தங்க வயல் திமுக கழகமானது வன்மையாக கண்டிக்கின்றது. இதற்கு முன்பாக ஒரு வதந்தி இருந்தது, தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளத்தில் இருக்கிற கழிவுப் பொருள்களையும் எடுத்து வந்து கோலார் தங்க வயலில் கொட்ட வேண்டும் என்று ஒரு வதந்தி இருந்தது. அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அங்கே கூடங்குளம் அணை நிலை சரியாக பயன்பாட்டில் இல்லை. ஆனால் இங்கே மாநில அரசாங்கமானது பெங்களூரில் இருக்கும் அனைத்து குப்பைகளையும் எடுத்து வந்து கொட்டுவதற்கு இப்போது ஏற்பாடு செய்து கொண்டிருந்தது. ஆகவே இங்கிருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக ஒரு கூட்டம் எடுத்து கூட்டத்தில் முடிவெடுத்து ஒரு மனதாக தீர்மானம் ஏற்றி நாம் எல்லோரும் ஒரு கையொப்பமிட்டு நமது கோலார் தங்க வயல் MLA அவர்களுக்கும், DC அவர்களுக்கும், டெப்டி கமிஷனர் அவர்களுக்கும் மனு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் முன்முறையாக கோலார் தங்க வயல் திமுக கழகத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இப்பனுடைய அருமை தம்பி மதிய அழகன் அவர்கள் அனைத்து தலைவர்களும் சந்தித்து தங்கள் கருத்துக்களை எடுத்து இப்போ பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இது கோலார் தங்க வயலுக்கும் திமுக கழகம் கையெழுத்து மூலமாக அவர் செய்து கொண்டிருப்பது நாங்கள் வரவேற்க வேண்டிய விஷயம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒற்றுமையாக பாடுபடுவோம், எதிர்ப்போம். இந்த மாநில அரசாங்கம் எடுத்திருக்கின்றதை வன்மையாக கண்டிக்கின்றோம்.